7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். டெல்லி வெல்வது யார்? இன்னும் 2 தினங்களில் தெரிந்துவிடும். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறப் போகின்ற கட்சி எது, டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் யார் என்று இருந்தாலும் கூட மக்களுக்கு எதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும். அந்த விதத்திலே ஊடகங்கள் கருத்து கணிப்புகள் நடத்துவது அப்படிங்கிறது ஒரு வாடிக்கையான ஒன்றுதான். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. தற்போது தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில், வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சில நிமிடங்களில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட தொடங்கும். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவாக இருந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எவ்வாறு இருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் சில நிமிடங்களில் அது தெரிந்துவிடும். அதோடு தொடர்புடைய ஒரு விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்மோடு இந்த இடைவேளைக்கு பிறகு 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அதன் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி விஜயதரணி நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்கலாம். வணக்கம். திரு முராரி, அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்கலாம். வணக்கம் சார். இந்த போட்டியில் காங்கிரஸ் இல்லை என்று நினைக்கலாமா விஜயதரணி? ஏன்னா பெரும்பாலான கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது பாஜக ஆம் ஆத்மி இடையே தான் போட்டி அப்படிங்கிறத சொல்கிறார்கள். பெரும்பாலும் ஆம் ஆத்மிக்கு முதலிடத்தையும் பாஜகவிற்கு 2வது இடத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் இந்த இடத்தில் போட்டியிலேயே இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? கருத்து கணிப்புகள் அவ்வாறு தான் கூறுகின்றன. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் ஒரு தீர்மானிக்கிற சக்தியா மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழல் இருக்காதுன்னு தெரியுது, அது நன்றாக தெரிகிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக மீண்டும் டெல்லியில் போன முறை இது இப்படிதான் சொன்னாங்க. ஆனால் வெறும் 8 சீட் வச்சுட்டு நாங்கள் தீர்மானிக்கிற சக்தியாக மாறினோம். நாங்கள் ஆதரிச்சாதான் ஆம் ஆத்மி கட்சி இப்போ ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அந்த ஆம் ஆத்மி கட்சி இன்னொரு தேர்தலை நாம் மீண்டும் டெல்லியில் கொண்டு வர வேண்டாம் என்ற அடிப்படையில் நல்ல எண்ணத்தோடு அந்த கட்சியை ஆதரித்து நாம் ஆட்சிக்கு வர வைத்தோம். இல்லைன்னா அவங்களும் வந்திருக்க முடியாது, தெரிஞ்ச விஷயம். அந்த அளவில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஒரு டெல்லியில் தீர்மானிக்கிற சக்தியாக மாறும் என்பதுதான் மீண்டும் என்னால் பார்க்க முடிகிறது. அப்படியே ஒருவேளை ஆட்சி அமைப்பதில் தீர்மானிக்கிற சக்தியாக இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எழுமையானாலும் கூட பல்வேறு முடிவுகள் அதன் பின்னர் ஒரு அரசாங்கம், அது ஆம் ஆத்மி கட்சி அமைக்கிற அரசாங்கமாக இருந்தால் பல்வேறு முடிவுகள் அந்த அரசாங்கம் எடுத்து செல்ல வேண்டிய பல்வேறு முடிவுகளில் காங்கிரஸ் கட்சியோடைய உதவியோடு தான் அவங்க செயல்பட முடியும். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி ஒருபொழுதும் அவங்களுக்கு எந்த வகையிலும் ஆதரிக்க வாய்ப்பு இல்லைங்கிறது ஓப்பனாக தெரியுது. ஆகையால் காங்கிரஸோடைய ஆதரவோடு தான் டெல்லி மக்களின் நல்வாழ்க்கைக்காக பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதற்கான இடங்களை நிச்சயமாக பெறுவீர்கள் அப்படிங்க. எப்படி பார்க்கிறீர்கள் முராரி? ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைத்து அரவிந்த் கெஜ்ரிவால் அதை நழுவ விட்டார் அப்படிங்கிறது அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அவரே அதை ஒத்துக்கிறார். நான் அதற்காக வருத்தப்படுகிறேன். மீண்டும் ஒரு வாய்ப்பு அளித்தால் நான் அது போன்ற ஒரு தவறை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுக்கிறார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் ஒரு தம்பிங் மெஜாரிட்டியோடு, தனிப்பெரும்பான்மையோடு மீண்டும் ஆம் ஆத்மிக்கு மக்கள் ஒரு வாய்ப்பை கொடுப்பார்களா? அப்படி கொடுக்கவில்லை என்றால் ஒருவேளை திருப்பியும் இவர்கள் காங்கிரஸோடோ அல்லது இடதுசாரிகள் அங்கே ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும்னு தெரியல, ஒருவேளை காங்கிரஸோடோ அவர் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் உருவாகுமா? உங்களுடைய பார்வை என்ன? நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா 2014 வந்தபோது லோக்சபா பார்லிமெண்ட் 2 ஒரே ஸ்டேட் எலெக்ஷன் ஒன்றா மாதிரி வந்தது. அப்போ காங்கிரஸுக்கு எதிர்ப்பு அலை வீசின்றது. அது மோடி ஒரே ஒருத்தர் அவர் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் சொல்லி டெவலப்மெண்ட் சொல்லி வந்தார். அதுக்கப்புறம் நடக்கிற இந்த தேர்தலில் அவர் தான் இதை ஒரு முக்கியமான தேர்தலாக ஆகிறார். அதாவது ரெஃபரண்டம் ஆன் தி கவர்னன்ஸ். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கொடுத்துருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அவரே போய் கேம்பெயின் பண்ணி கெஜ்ரிவால் சென்ட்ரிக்காக எடுத்தது. இப்போ அவராக இல்லையா மற்றவங்களான்னு. அதுவும் இல்லாமல் இப்போ பேடியை இருக்கணும், மோடி பேடின்னு போய் எடுத்தாங்க. இது மாதிரி பண்ணி அந்த ஸ்டேட்டஸே எலெக்ட் பண்ணி விட்டுறது. அந்த ஸ்டேட் இப்போ பெரிய ஹை ஸ்டேக்ஸ் ஆகிடுது இந்த எலெக்ஷன். நான் போன தடவை ஆன்டி காங்கிரஸ் ஓட்டெல்லாம் கெஜ்ரிவாலுக்கு பிஜேபிக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் மெடலில் வந்தது. இந்த தடவை இந்த 10 மாதத்தில் அவங்க பண்ணதுனால பிஜேபிக்கு எதிர்ப்பு அளவு ஜாஸ்தியாகும். அதுக்கு பயன்படக்கூடியது ஒன்லி கெஜ்ரிவால். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே பண்ண குற்றச்சாட்டு என்ன, 49 வருஷம் நாளைக்கு அப்புறம் விட்டுட்டு பண்ணாங்க தவிர அவர் பேர் ஒரு இதுவும் இல்லை. அவர் ரிவைவ் பண்ணிட்டாரு. அண்டு ஜில்லா லெவலில் இந்த ஸ்டேட் லெவலில் ஒரு கமிட்டி போட்டு வாலண்டியர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. மிடில் கிளாஸ் அங்கே ஜாஸ்தி. அதுவும் இல்லாமல் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஓட்டர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, மினி இந்தியா அப்படின்வாங்க டெல்லி. ஸோ எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே
இப்போ இந்த மைனாரிட்டி அட்டாக்ஸ் வேறு எங்கே நடந்திருக்கு, இந்த கர்வ் வாப்ஸி, இந்த மாதிரி நிறைய ஒரு டிஸ்கண்ட் நாங்கள் இந்த பிஜேபி இதெல்லாம் வந்து அவருக்கு ஆதரவாக வரும். என்னோட கெஸ் ஒர்க் என்னன்னு இப்போ இதுக்கே போக வேண்டாம், 40-20-10 நான் நினைக்கிறேன். 40-20-10 நினைக்கிறீங்க. ஆனால் இப்போ நரேந்திர மோடியை பொறுத்தவரை அவர் இப்போ பிரதமராக பதவியேற்ற பிறகு நடைபெற்ற பல்வேறு மாநிலங்களுடைய சட்டப்பேரவை தேர்தலும் அவர் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் தானே. இப்போ டெல்லியை மற்றும் நம்ம வந்து அது அவர் டெல்லியிலே இருக்கிறாரு, டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதில் என்ன பெரிய அது ஒரு விமர்சனத்திற்கு உட்படுத்தக்கூடிய அளவிற்கு, அதாவது அவரே வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவிற்கு அப்படின்னு சொன்னால் டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பண்ணல, டெல்லியில் இருக்கிறார், டெல்லியில் பண்ணியிருக்கிறார். இல்லை அப்படி நீங்கள் பார்க்க முடியாது. அங்கே அமித்ஷா தான் எல்லா இடத்துலையுமே பண்ணியிருந்தாரு, அவர் தான் எல்லாம் பண்ணியிருந்தார். இங்கே வந்தபோது என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெல்லியில் வந்து அவருக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது, பிஜேபி ரொம்ப நாளாக அங்கே இருக்குது. அங்கே இல்லாத தலைவர்கள் எல்லாமே வெளியிலேருந்து வந்து கிரண் பேடியை கொண்டு வந்தது கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது வந்து அங்கேயே வந்து 4-5 இது கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடியே வந்து ஒபாமாவே வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, மைனாரிட்டிஸ் ஆஃப் ஃபீலிங் இன்செக்யூர் அட்டாக் இதெல்லாம் அங்கே வேறு பேசுகிறார், அங்கே வேறு பேசியிருக்காரு. தட் இஸ் வெரி பிக் ப்ளஸ் பாயிண்ட். ஒரு ஒன்றும் வாயை திறக்கலை, நியூயார்க் டைம்ஸ் எடிட்டோரியல் சொல்கிற அளவுக்கு போயிடுது. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக போயிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பொறுத்த மட்டும் நியூட்ரல் செக்யூலர் ஃபோர்ஸ் அந்த மிடில் கிளாஸ்க்கு பண்ணியிருக்காரு. அவங்க வந்து மிடில் கிளாஸ் ப்ளஸ் அந்த லோவர் மிடில் கிளாஸ் இருக்காரு, அந்த ஓட்டு தான் அவர் பேங்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேர் ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. கடைசியில் தான் வந்து இந்த மாதிரி பலமாக இருக்கும் அப்படிங்கிறீங்க. டெஃபினட்டாக அது வந்து அவருக்கு தான் ஆதரவாக வரும். திரு சேகர், ஏற்கனவே இருக்கக்கூடிய காங்கிரஸ் எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது கடந்த முறை பாஜக ஆம் ஆத்மி இரண்டும் பங்கிட்டு கொண்டது, அதற்கான சூழல் இருந்தது. ஆனால் தற்போது பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியை அமைத்திருக்கக்கூடிய சூழலில் இயல்பாகவே ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் அந்த எண்ணம் இந்த 7 மாதங்களில் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அது ஆம் ஆத்மிக்கு ஆதரவாகத்தான் போகும். நிச்சயமாக 40 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது முராரி அவருடைய கருத்து. இதில் நீங்கள் எங்கு முரண்படுவீர்கள்? இல்லை, அது முராரிக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அவர் கருத்து சொல்லிக்கிட்டு வந்த விதத்தை பார்க்கின்ற போதே அவர் எந்த சார்பாக சொல்லுகிறாருன்னு தெரிகிறது. அது பாருங்கள், வந்து இது சர்ச்சுகள் தாக்கப்பட்டதுங்கிறாரு. சர்ச்சுகள் தாக்குனது யார்? சர்ச்சுகளை தாக்கப்பட்டதுன்னு சொன்னால் இப்போ வந்து கடந்த 3 ஆண்டுகளில் 320 கோயில்கள் தாக்கப்பட்டிருக்கிறது டெல்லிக்குள்ளார. அதில் வந்து திருட்டு நடந்திருக்கிறது. 10 சர்ச்சு இந்த வருஷத்தில் மட்டும் 6 சர்ச்சு தாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து மசூதிகள் 10, குருத்வாராக்கள் 54. இப்படி அங்கே தொடர்ந்து வந்து ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை வந்து இந்த விஷயத்தில் முடிச்சு போட்டு சொல்லுகின்ற விதம் என்பது. அதே மாதிரி கெஜ்ரிவால் செக்குலர்னால் என்னென்னு இன்னும் டிஃபைன் பண்ணல. யாருக்கு ஆதரவளித்தால் செக்குலர், யாரை பக்கத்தில் வைத்து கொண்டால் செக்குலர் என்பது, அல்லது இந்துக்கு விரோதமாக இருந்தால் அது செக்குலர், இப்படிங்கிற ஒரு செக்குலரிசம் இந்தியாவில் இருந்திருக்கிற இந்த செக்குலரிசம் உடைச்சு தான் 2014 மோடி அவர்கள் 125 கோடி பேர் மக்களும் ஒன்று என்று சொல்லி வந்தார். ஆகவே இந்த வாதங்கள் வந்து சொல்லுபவர்களுடைய மனநிலைமையை பிரதிக்க தவிர அங்கே இருக்கிற டெல்லியினுடைய நிலைமை அல்ல. டெல்லி வந்து உண்மையிலேயே டெல்லிக்கு மாநில அந்தஸ்து இல்லை. டெல்லி வந்து மத்திய ஆட்சியில் இருக்கிறது. டெல்லிக்கு வந்து என்ன முக்கியத்துவம் இப்போது புதிதாக வந்திருக்கிறது? டெல்லி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அங்கே வருகிறார்கள். எனவே டெல்லிக்கு ஒரு விசேஷ அந்தஸ்து, அதுக்கு ஒரு ப்ரைடு ஆஃப் இந்தியாவுடைய கேபிட்டல் மட்டுமல்ல, அந்த மாநிலத்தில் கேபிட்டலாக இருக்கிற காரணத்தினால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வேண்டும். அதே மாதிரி மத்திய அரசினுடைய துணை இல்லாமல் டெல்லியில் எந்த காரியமுமே செய்ய முடியாது. இந்த வகையில் மத்தியில் ஆட்சி இருக்கின்ற ஒரு அரசோடு இது இந்த நிலைமையில், ஏனால் வளர்ச்சியை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி மேக் இன் இந்தியாவை நோக்கி மோடி போய் கொண்டிருக்கிறதால இந்த நிலைமையிலே டெல்லி வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஆளுங்கட்சியினுடைய ஆட்சி அங்கே பிரதிபலிக்குமானால் அதற்கு மிகப்பெரிய லிப்ட் கிடைக்கும் என்பது எல்லாருமே அறிந்த விஷயம். ஒருவேளை இது இந்த வாதத்தை நான் எப்படி எடுத்துக்கொள்வது? ஒருவேளை மக்கள் ஆம் ஆத்மிக்கு வாக்களித்தால் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு, பாரதிய ஜனதா என்று என்றால் மத்திய அரசு அங்கே புதிதாக அமைய இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு, பாஜக இல்லாத வேறு ஒரு மாநில அரசுக்கு அது பெரிய அளவில் உதவிகள் செய்யாது என்பது போன்ற வாதமாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.